கலிபோர்னியா குளிர்ந்து விட்டு எரியுது, லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்திக்கிட்டு எரியுது. சோ இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா பண்ண அநியாயங்கள் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் கலிபோர்னியாலையும் பாதிக்கப்பட்டிருக்குது சாதாரண மக்கள். அமெரிக்க கவர்மெண்ட் கிடையாது, அமெரிக்க அரசியல்வாதிகள் கிடையாது. மக்கள் மீது அநியாயம் செய்கிறார்களோ அந்த மக்கள் கிடையாது, சாதாரண மக்கள். இந்த மக்கள் ஃப்ரீ பலஸ்தீன் அப்படின்ற ஸ்லோகனை கையில ஏந்திக்கிட்டு இந்த காசாவுக்காக வேண்டி, காசாவுடைய மக்களுக்காக வேண்டி, அவங்களுடைய ஃப்ரீடம்காக வேண்டி குரல் கொடுத்தவங்க தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் கலிபோர்னியாலையும் உள்ள மக்கள். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்லோகனை ஏந்திக்கிட்டு மக்களுக்காக வேண்டி, அந்த காசா மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டை எதிர்த்து இந்த காசா மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, சாதாரண மக்களும் ஒரு ரோடையே பிளாக் பண்ணி நின்றுட்டு, ஒரு மெயின் ரோடையே பிளாக் பண்ணி நின்று மறியல் பண்றாங்க காசா மக்களுக்காக வேண்டி. வார ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஏன்னா அமெரிக்கா தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க முன்னின்று நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த மக்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இப்படியாப்பட்ட மக்கள் தான் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் கலிபோர்னியாலையும் இருக்காங்க. அமெரிக்கா பண்ணுது கொஞ்சமா நஞ்சமா? வியட்நாம் வார்ல வியட்நாம் சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ்லாம் யாரும் பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான். அந்த மக்கள் கொரில்லா அட்டாக்ஸ் மூலமா அமெரிக்கன் ட்ரூப்ஸை ஓட விடுறாங்க, அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. அந்த வியட்நாம் மக்கள் கொரில்லா அட்டாக் பண்றாங்க. எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாது, ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா. சோ இப்ப இதை பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் கொளுத்தி விட்டாங்க. அந்த மக்கள் எரிஞ்சு சாம்பலானதான் மிச்சம். இருந்தாலும் உறுதியோடு அந்த வியட்நாம் மக்கள் போராடி அமெரிக்காவை விரட்டி அடித்தார்கள். இதுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணதும் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான். அந்த மக்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை எதிர்த்து வியட்நாம் வாரை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதனாலேயே அமெரிக்கா அந்த வியட்நாம் வார்ல படுதோல்வி அடைந்து அவமானப்பட்டு பின்னோக்கி சென்றது. அமெரிக்கா அந்த வியட்நாம் வார்ல ஒரு முடிவு பண்றாங்க, நிறைய ஒரு அத்லெட்ஸ் பிளேயரை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கள இந்த வியட்நாம் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. சோ அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முகமது அலி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பாக்ஸர். சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மக்களுக்கு அநீதம் இழைப்பதை நான் விரும்பவே இல்லை, அந்த மக்களுக்கு அநியாயம் செய்யப்படுவதை நான் விரும்பவே இல்லை, வியட்நாம் வார்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த முகமது அலி சொல்லிடுறாரு. சோ இதற்காக அவரை கார்னர் பண்றாங்க. அவரை இன்டர்நேஷனல் மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றதை விட்டும் அவரை பேன் பண்றாங்க. சோ எத்தனை கொடுமைகளை இந்த அமெரிக்கா பண்ணிருக்கு. சோ இது மட்டும் இல்ல, ஈராக் வாரா இருக்கட்டும், கல்ஃப்ல நடந்த வாரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முக்கியமான காரணக்கர்த்தா யாரும் கேட்டீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா தான். சோ இந்த அமெரிக்கா எப்பெல்லாம் வார்ல ஈடுபடுறாங்களோ அப்பவும் அந்த மக்கள் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை எதிர்த்து ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு இன்னைக்கு குரல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. சோ இந்த கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த பயங்கரமான ஒரு தீ விபத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அந்த மக்கள் சேஃப் ஆகணும், அவங்க திருப்பி நல்லபடியா ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம். நன்றி.